ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், டே 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்வ்ஸ், வேவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? கர்வ்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சி டைப் கர்வ். சி நாம் ஏபிசிடி போடுவோம்ல, சி. ஓகே. அடுத்து யூ ஷேப். யூ ஷேப். ஓகே. யூ ஷேப் கர்வ். ஓகேவா? அடுத்து சிஏ அப்படியே ஆப்போசிட்டில். ஓகே. சிஏ வந்து அப்படியே ஆப்போசிட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து யூ அப்படியே ஆப்போசிட்டில். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பவுல் ஷேப். ஓகேவா? இது வந்து கர்வ். இப்போ வேவ்ஸ் பார்ப்போம். கை எடுக்காமல் வரணும். ஓகே. தெரியுதா? இப்படி அழகாக வரணும். ஓகே. கை மட்டும்தான் நகலணும். ஓகே. என்னோடய ஹேண்டை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் எனக்கு ஷேக் ஆகும். இதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாக ஷேக் ஆகக்கூடாது. ஓகே. இந்த இடம் இங்கே இருக்கும். ஓகேவா? இந்த இடம் இங்கே இருக்கும். இப்போது என் ஹேண்டு மட்டும்தான் நகலும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேஸ்டல் லைன். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ்டல் லைன். நம்ம லைன்ஸ் போட்டோம்ல, அதை அப்படியே போடணும். எல்லா லைன்ஸும் இதிலேயே வந்துடும். ஹரிசாண்டல், வெர்டிக்கல். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு தடவை போடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எலமெண்ட்ஸ் பார்ப்போம். அதாவது குட்டி குட்டி எலமெண்ட்ஸ். நம்ம வந்து மெகந்தியில் அதிகமாக யூஸ் பண்ணுற குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே. சர்க்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வந்து சர்க்கிள் லார்ஜ் சைஸும் போட்டுக்கணும், ஸ்மால் சைஸும் போட்டுக்கணும். போட்டு பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாக்ஸு. ஓகே. ஸ்மால் பாக்ஸஸும் போட்டுக்கோங்க, லார்ஜ் பாக்ஸஸும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுவும் பாக்ஸ் தான். நம்ம ஷேப்பில் சொன்னோன்னா அதுக்கு பேர் வேறையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பாக்ஸஸ். மெகந்தியில் வந்து பாக்ஸஸ் தான் சொல்லுவாங்க. பாக்ஸஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு. ஓகேவா? இது ஃபுல்லாமே வந்துட்டு ஜும்கா டிசைன் நம்ம போட்டு பழகும்போது யூஸ் ஆகும். சரியா? ஜும்காஸில் யூஸ் ஆகும். இது எல்லாமே வந்து ஜும்காஸில் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். ஃப்ளவர் பேட்டர்ன்ஸில் யூ ஷேப்பு இப்படி ஒன்று வரும். ஓகே.
ஹார்ட்டின், யூ ஷேப்பு அண்ட் ஹார்ட்டின். ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் பழகுவோம். அடுத்து ஃப்ளவர் டிசைன் வரும்போது நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் பேஜு. நீங்கள் ஹோம்ஒர்க் இதில் தான் பண்ணணும். ஓகே, இந்த இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ நான் இதை சொல்லிடுறேன். இது சி. ஓகே, இது யூ, லெட்டர் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி அப்படியே கிராஸ்டு லைனாக போடுறோம். அடுத்து யூ அப்படியே ஆப்போசிட்டாக போடுறோம். இது பவுல் ஷேப்பு. இது வேவ்ஸு. நம்மளுக்கு வேவ்ஸ் அப்படின்னா அலை. இந்த கடலெல்லாம் வரும்ல வேவ்ஸ், அந்த மாதிரி அலை. இது கேஸ்டல் லைன்ஸு ஜிக்ஸாக்காக வரும் கேஸ்டல் லைன்ஸ். ஓகே, இது பேசிக் எலமெண்ட்ஸு. இது ரெண்டும் ஃப்ளவரோட பேசிக்கு. நம்ம ஒரு ஃப்ளவர் வரைகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளவருக்கு இதுதான் பேசிக்காக இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஜும்காஸில் வரும். இது எல்லாமே ஜும்கா டிசைன்ஸில் வரும். ஓகேவா? இது உங்களோட ஹோம்ஒர்க் பேஜு. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் லெசனாக முடிச்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே வந்துடுவோம். ஹோம்ஒர்க் பேஜில் சி கர்வ் போட்டு பாருங்கள். ஓகே, சி ஆப்போசிட்டாக போட்டு பாருங்கள். யூ ஷேப் ஆப்போசிட்டாக போட்டு பாருங்கள். யூ ஷேப்பை ஸ்ட்ரைட்டாக போட்டு பாருங்கள். அடுத்து பவுல் டிசைன் போட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வேவ்ஸ் போடுங்க. ஓகேவா? வேவ்ஸ் போடுங்க. அடுத்து கேஸ்டல் லைன்ஸ் போடுங்க. ஓகே, இது ஃபுல்லாக போடுங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ரவுண்டு நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ரவுண்டு, இது ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் போட்டு பாருங்கள். அப்புறம் பாக்ஸஸ் போடுங்க. ஓகே, அதே இது கொஞ்சம் அடுத்த பாக்ஸ் போட்டு பாருங்கள். ஓகே, ட்ரையாங்கிள் போடுங்க. ட்ரையாங்கிள் போட்டுப்பாங்க. அடுத்து யூ ஷேப்பும் ஹார்ட்டின் ஷேப்பும் போட்டுப்பாங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அதே போட்டு பாருங்கள். யூ ஷேப்பு ஹார்ட்டின். ஓகே, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள்.